மூவி ரிவ்யூஸ், ரைட் அப்ஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ் இது எல்லாமே ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் மட்டும்தான் பண்ணணுமா என்ன? ஏன் ரிவ்யூஸ் எழுதுனுங்கிற ஆசை நமக்கு இருக்காதா? ரீகோ மூவி சோஷியல் ஆப். இத்தனை லட்சம் படங்களில் எது நல்ல படம் அப்படின்னு தெரியாமல் எத்தனை மணி நேரம் ஓடிடியில் தேடி இருப்பீங்க. நம்மளே ஹைலி ரெக்கமெண்டட் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ண படங்களை கூட 2-3 நாளில் பேரை மறந்துட்டு திருப்பி அந்த படத்துடைய பேரையே எத்தனை தடவை நீங்கள் தேடி இருப்பீங்க. அப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுற அந்த படத்துடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், ரிவ்யூஸ், நம்மளை மாதிரி சினிமா லவ்வர்ஸுடைய ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அந்த படத்தை உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்க. அந்த படத்தை பார்த்து முடித்த உடனே அந்த படத்தின் மீதான உங்களுடைய கருத்துக்களை வெறும் கமெண்ட்ஸில் விடாமல் உங்கள் ஸ்டைல்லையே ஒரு அழகான ரிவ்யூவாக எழுதி உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ண, அங்கேயே மூவி போல்ஸ் போட, சீன் அனாலிசிஸ் எழுத, ஒரு சின்ன குரூப் கிரியேட் பண்ணி அதை பற்றி அங்கேயே நிறைய டிஸ்கஸ் பண்ண அப்படின்னு எல்லாத்துக்குமான ஒரே இடம் தான் இந்த ரீகோ. சினிமா காதலர்களுக்கான ஒரு பிரத்யேகமான ஆப் இது. இது ஒரு ஃப்ரீ ஆப் தான். ஆண்ட்ராய்டு அண்ட் iOS அப்படின்னு ரெண்டுலேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்புடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். அப்புறம் என்ன, லிங்கை தட்டுங்க. சினிமா மீதான உங்களுடைய மொத்த காதலையும் உள்ள கொட்டுங்க. ரீகோ சினிமா காதலர்களுக்காக 5 விஷயம் சொல்லுவேன். மனசுல வச்சுக்கிட்டு ஒழுங்கா ஃபாலோ பண்ணணும். மண்டல இருந்தா பார்க்க கூடாது, பார்க்கல லூஸ் மாதிரி சிரிக்க கூடாது. அப்படியா? ஒவ்வொருத்தருக்கும் காஃபி கொடுத்துட்டு டக்குன்னு நான் வான்னு சொல்றது வந்துடணும். ஆமா, எப்படி டக்குன்னு வரும்? கடவுளே. விஜய் ஆண்டனி பிலிம் கார்பரேஷன் மீரா விஜய் ஆண்டனி வழங்கும் லியோ ஜான் பால் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி மற்றும் அஜய் திஷா நடிக்கும் மார்கன் ஜூன் 27 முதல் உலகமெங்கும். கற்றது தமிழ், தங்க மீன்கள், தரமணி, பேரன்பு படங்களை தொடர்ந்து இயக்குனர் ராமின் அடுத்த படைப்பு மிர்ச்சி சிவா, கிரேஸ் ஆண்டனி நடிக்கும் பறந்து போ ஜூலை 4 முதல் உலகமெங்கும். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் தனுஷுடைய குபேரா படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் 50,000 கோடியை ஒயிட்டாகவும் 50,000 கோடியை பிளாக்காகவும் அரசியல்வாதிகளுக்கும் பெரிய பெரிய பிக் ஷாட்ஸுக்கும் பணத்தை பட்டுவாடா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை முன்னாள் சிபிஐ ஆஃபீஸரான நாகார்ஜுனா கிட்ட கொடுக்குறாப்புல படத்துடைய வில்லை. நாகார்ஜுனாவை பொறுத்தளவுக்கு இதெல்லாம் அவ்வளவு லேஸில் பண்ண முடியாது. நாளைக்கு வேணால் செக் பண்ணால் நம்ம எல்லோரும் மாட்டிப்போம். இதுக்கு ஒரே வழி, பணத்தாசையே இல்லாத ஒரு 4 பேரை கூட்டுவாங்க. அவங்க பிச்சைக்காரங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த 4 பேரை கூட்டுவாங்க. அவங்களுக்கு தனித்தனியாக ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்கள பினாமியாக வச்சு இந்த காரியத்தை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாப்புல. அதுக்காக அழைத்து வரப்படுகின்ற 4 பிச்சைக்காரங்களில் ஒருத்தர் தான் நம்ம தனுஷ். இதுக்கப்புறம் நாகார்ஜுனா எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. வழக்கம் போல தான் மொத்த விமர்சனத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த காலம் வேணாலும் நீங்கள் எடுங்க. இந்த படம் ஷேகர் கமுலாவுடைய ஒரு படம். கதைக்களமாக பார்க்கும்போதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரிமிஸ் இல்லை இது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நிச்சயமாக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வித்தியாசமான பிளாட்டு தான் இது. படத்துடைய மிகப்பெரிய பலம் தனுஷ் தான், அவருடைய பர்ஃபார்மன்ஸ் தான். இந்த படத்தில் ஒரு பிச்சைக்காரராக, ஒரு பிச்சைக்காரங்க சைடில் இருக்கக்கூடிய நியாயம் என்ன, அவங்க என்னென்ன கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்காக என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய ஒரு கதையின் நாயகன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கதாநாயகனாகவே வழக்கமாக தனுஷ் படத்தில் எப்படி மாஸ் தெரிக்க விட்டு வேலையெல்லாம் பண்ணுவாரோ எதுவுமே அந்த படத்தில் கிடையாது. இந்த கதையின் நாயகனாகவே வந்திருக்காப்புல தனுஷ். அதுலேயும் எமோஷனலாக ஒரு சில விஷயங்களை அவங்க ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னே நான் சொல்லுவேன். டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் இந்த படத்தில் அவரை பொறுத்தளவுக்கு முதல்ல காருக்குள்ளே உட்கார வச்சு அந்த பெர்ஃப்யூம் அடிக்கும்போது அதை லைட்டாக அப்படி மோந்து பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு அந்த மோந்து பார்க்குற அந்த ஒரு தருணம். 500 ரூபாயை வில்லன் கொடுக்கும்போது நீங்கள் தான் இப்படி வாங்கக்கூடாதுன்னு சொன்னீங்க இல்லையா, அதனால் அந்த இப்படித்தானே வாங்கணும் அப்படின்னு அவர் அந்த பணத்தை வாங்குகிற ஒரு விதம். தட்டு நிறைய பிரியாணி இருக்குது, வயிறு நிறைய பசி இருக்குது, ஆனால் என்ன பண்ண நம்மளை பிடிக்க பக்கத்தில் வந்துட்டாங்களே, இப்போ ஓடியே ஆகணுமே அப்படிங்கிற இக்கட்டான சூழ்நிலையில் அப்படி இடது கையில் பிரியாணியை 2 வாயை அள்ளி உள்ளே அமுக்கிட்டு டபுக்குன்னு பக்கத்தில் இருக்க தண்ணிக்குள்ளே குதிக்கக்கூடிய அந்த ஒரு காட்சி அப்படின்னு சொல்லி பெர்ஃபார்மன்ஸில் எப்படி புல் ஆஃப் பண்ண முடியுமோ நீட்டாக பண்ணியிருக்காப்புல. இதுபோக அந்த போய்வா நண்பா, எனக்கு இந்த வருஷத்தில் நான் கேட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல், அட்டகாசமான ஒரு பாட்டு. அந்த பாட்டுடைய பேஸே பார்த்திங்கன்னா நார்மலாக பயங்கர ஒரு நல்ல டான்ஸர் ஆடினா எப்படி ஆடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியே கோரியோகிராஃப் பண்ணப்படாத ஒரு பாட்டு இது. ஒரு சாமானிய ஒரு பிச்சைக்காரன் அந்த மாதிரி ஒரு பாட்டு கேட்டால் அவன் எப்படி ஆடுவானோ அந்த மாதிரியே கோரியோகிராஃப் பண்ணியிருப்பாப்புல அந்த பாட்டுடைய கோரியோகிராஃபரு. அதை தனுஷ் பிச்சு படல் எடுத்துருப்பாப்புல. சரியான ஒரு தியேட்டர் மெட்டீரியல் அந்த சாங்கு. தனுஷ் அட்டகாசமாக ரொம்ப நேச்சுரலாக ஆடியிருப்பாப்புல அந்த பாட்டை. தனுஷ் போக நாகார்ஜுனாவாகட்டும், ராஷ்மிகா மந்தனாவாகட்டும், வில்லனான ஜிம் ஷார்பாகட்டும், பாக்கியராஜ் சார் ஆகட்டும், ஷாயாஜி ஷெண்டே ஆகட்டும்னு சொல்லி மற்ற ஆர்டிஸ்ட்டும் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. நிக்கேத்துடைய சினிமோட்டோகிராஃபி நிச்சயமாக ரிச் அண்ட் கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்குறதுக்கு விஷுவலி அப்பீலிங்காக இருக்குது. அந்தளவுக்கு பயங்கர கிராண்டியராகத்தான்
அவர் விஷுவல்ஸை கன்சீவ் பண்ணியிருக்கார் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி டிஎஸ்பியுடைய மியூசிக்கை பொறுத்தளவுக்கு எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ஒரு சில இடங்கள் நல்லா இருந்தது, ஒரு சில இடங்கள் அந்தளவுக்கு பிலோ பார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் நான் சொன்ன அந்த பொய்வா நண்பா அந்த பாட்டு, விவேகாவுடைய வரிகள், அந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் டேய் இம்புட்டு தாண்டா வாழ்க்கை, இதுக்கு தாண்டா இவன் முன்னேறிட்டானோ இவன் வாழ்ந்துட்டானோன்னு வாய் வயிற்றில் அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் எப்பயுமே எனக்கு அந்த பாட்டை கேட்கும்போது வரும். காரில் ஏறினாலே நம்ம போடுற முதல் பாட்டு அதுதான். அந்த மாதிரி ஒரு பாட்டு எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் டெத்து வீட்டிலலாம் கண்டிப்பாக அந்த பாட்டு எல்லார் வீட்லேயும் அந்த டெத்து வீட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தில் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஆக்ட்டுங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ஒரு 30-35 நிமிஷம் டைம் எடுத்து இவங்க செட் அவுட் பண்ணிடுறாங்க. இந்த படம் 3 மணி நேரம் 2 நிமிஷம் ஓடுது. இவங்க ஒரு 50 நிமிஷத்துக்கு அப்புறம் கதைக்களத்தை எங்கே நகர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அங்கே இருந்து அடுத்து கதைக்களமாக பெருசாக நகரவே கிடையாது. ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டே இருக்குது விக்ஸ் மாதிரி திரைக்கதை. அதுதான் அந்த படத்துடைய பிரச்சனை. இதனாலேயே அந்த இன்பிட்வீனில் இருக்க, இன்பிட்வீன்கிறத விட அந்த முதல் 45 நிமிஷத்துக்கு முன்னாடி அதிலிருந்து கிளைமேக்ஸ் வரைக்கவே இந்த படம் ரொம்ப ஸ்லோவாக பயங்கர லேக்கிங்காக என்ன சார் ஓடுது அப்படிங்கிற மாதிரி படம் ஒரு பக்கம் ஓடுது, நீங்கள் ஒரு பக்கம் உட்காந்துருக்கீங்க. அந்தளவுக்கு தான் நம்மளை ஹோல்ட் பண்ணுது இந்த படம். இந்த படத்தில் நாகார்ஜுனாவுடைய கதாபாத்திரம் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு எழுதப்பட்டதுலேயே அதில் ஒரு பிரச்சனை இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்தது. அதே மாதிரி ராஷ்மிகா மந்தனாவாகட்டும் சுனைனாவாகட்டும் இந்த 2 பேருடைய கதாபாத்திரமும் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கதையை திரைக்கதையாக மாற்றும் போது ஒரு சில கதாபாத்திரங்கள் உள்ளே இருந்து அதை இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கலாம்ங்கிறதுக்காக வைக்கப்பட்டதே திணிக்கப்பட்டதே தவிர இந்த 2 கதாபாத்திரங்களால் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு சார், இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ரு பாருங்களேன் இந்த கேரக்டர்னால அப்படின்னு எனக்கு நம்ம மொத்த படத்துலையுமே எதுவுமே அப்படி தோணலை இந்த 2 கேரக்டர்ஸ்னால. ஈவன் நம்ம படத்துடைய வில்லனான ஜிம் சார்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட வழக்கமான ஒரு கார்ப்பரேட் வில்லன், அதை தவிர எதுவுமே பெருசாக ஒரு பண்ணல. அந்த கதாபாத்திரம் பெருசாக எஃபெக்டிவாக எங்கேயும் நமக்கு போர்ட்ரே பண்ணப்படவும் இல்லை. இந்த படம் இவங்க சொல்ல வந்த இந்த கதையெல்லாம் சாலிடாக இவங்க 2.5 மணி நேரத்தில் சொல்லி முடிச்சிருக்கணும். அவ்வளவு ஒரு தின்னான ஒரு ப்ரிமிஸ் இது. இதை வச்சுக்கிட்டு 3 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் படம் எடுத்தீங்க அப்படின்னா எவ்வளவு நேரம் ஆடியன்ஸை உங்களால் என்கேஜ் பண்ண முடியும்? அதுதான் பெரிய பிரச்சனை. இந்த படத்துடைய டியூரேஷன் நிச்சயமாக மிகப்பெரிய பிரச்சனையாக இதுதான் நமக்கு பல விஷயங்கள் அந்த படம் பார்க்கும்போது ஒரு சலிப்பை உண்டாக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படம் தமிழ் தெலுங்கு அப்படின்னு 2லையும் சைமல்டேனியஸாக தான் ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். ஆனால் படத்தில் ஈவன் தனுஷுடைய டைலாக்ஸே கூட ஒரு சில இடங்களில் தமிழ்லேயே தான் இருக்குது, ப்ராப்பராக கரெக்டாக தமிழில் உட்கார வச்சிருக்காரு ஒரு டப்பிங்கில். ஒரு சில வசனங்கள்லாம் தெலுங்கில் பேசுகிற மாதிரி தான் இருக்குது, இவர் தான் தமிழில் டப்பிங்கில் கரெக்ட் பண்ண மாதிரி இருக்குது. அந்த லிப் சிங்காகவே கிடையாது. இது உண்மையாகவே சைமல்டேனியஸாக அந்த மாதிரி ஷூட் பண்ணாங்களா, இல்லை ஒரு சில காட்சிகளை சும்மா அப்படியே எடுத்து தெலுங்கு வெர்ஷனை வச்சு தமிழ் டப்பிங்கில் தேத்திக்கங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்களா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியலை. இது ஒரு கமர்ஷியல் படம், படம் நெடுகளும் லாஜிக் மீறல்கள் தான். ஸோ லாஜிக்கெல்லாம் இந்த படத்தில் நீங்கள் பார்த்துறாதீங்க. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு ஆவரேஜான வாட்ச் தான் இந்த குபேரா. இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படம் இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாக இருக்குது, தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் எங்கே சொல்கிறது, அதான் தெலுங்கு தமிழில் தனித்தனியாக வந்துருச்சுட்டாங்களே. அப்புறம் உங்களுடைய இஷ்டம் தான். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.